என்னதாங்க பண்றது? நடுத்தர மக்கள், பாமர மக்கள, அதாவது ஒரு ஒரு 10 காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கிற மக்கள வந்து பெரும் துயரத்துக்குள்ள வந்து தள்ளியிருக்காங்க இந்த ஆர்பிஐ. என்னன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கீழ இருக்க எல்லா பேங்க்லாம் ஆர்பிஐ கீழ தானே வரும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மினிமம் பேலன்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து 500, 1000 ரூபீஸ் அப்படின்னு வந்து ஒரு வரையறை இருந்துச்சு. இப்ப நாங்க வந்து இவ்வளவுதான் அமௌண்ட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லா பேங்க் என்னன்னா மினிமம் பேலன்ஸ் 10,000 வச்சிருக்கணும், 25,000 வச்சிருக்கணும், 50,000 வச்சிருக்கணும்னு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேர்க்கறதே 10 காசு, 10,000 சேர்க்கறதுக்கு தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்ல சேர்த்து வைக்கணும். மினிமம் பேலன்ஸே 10,000 வரும்னா மக்கள் எங்க தான் போறது? ஸோ இனிமேல் போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் தான் நம்மளால அக்கௌண்ட் வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் யூபிஐ வச்சிருப்பேன். எல்லாருமே ரூ. 5 ரூ. 10 எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவில் வந்து யூபிஐல வந்து ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்க மினிமம் பேலன்ஸ் 10,000 சொல்றதெல்லாம் மக்கள் என்ன ஆகிறது? இதை கண்டிப்பா ஆர்பிஐ வந்து கவனத்துக்கு எடுத்துட்டு இதை வந்து மினிமம் ரூ. 500, 1000 எப்போதும் இருக்க மாதிரி வந்து மாற்றணுங்கிறது என்னோட கோரிக்கை. ஏன்னா எத்தனை பேர் எனக்கு தெரியும் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணும்போது ரூ. 200 தான் இருக்கு, ரூ. 300 தான் இருக்கு, ரூ. 500 தான் இருக்குன்னு நிறைய பேர் நான் பேங்க்குக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ஸோ அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. அது ஃபைன் போட ஆரம்பிச்சாங்கன்னா ஃபைனை கட்டிட்டு மக்கள் வந்து அதாவது கையில் இருந்தால் நோட்டு செல்லாமல் போயிடுது. சரி பேங்க்ல போட்டு வைக்கலாம்னா மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது துயரம் மக்களுக்கு வந்து பேங்க்கு இந்த மாதிரி கூட்டமைப்புலாம் எதுக்கு இருக்குன்னா அவங்கள வந்து அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்காக சேவிங்ஸ் எல்லாம் அவங்க பண்ணணும், அவங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அவங்க வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து மக்கள் வந்து இதுக்கு பழகுனதுக்கு அப்புறம் அவங்கள டிமாண்ட் பண்ணா அவங்க எங்க தான் போவாங்க? போஸ்ட் ஆஃபீஸ் அதில் மட்டும்தான் இப்போதைக்கு அக்கௌண்ட் வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறோம். ஸோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கண்டிப்பாக இது எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஆர்பிஐ இது வந்து ஒரு ரூல்ஸை திரும்ப கொண்டு வந்து மக்கள் நார்மலாக 500, 1000 ரூபாய் வந்து மினிமம் பேலன்ஸ் ஆக்கணுங்கிறது என்னோட பெரிய கோரிக்கை, வேண்டுதல் கூட. ஸோ பாப்பா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க. நிறைய பேங்க் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆகிற போகுதுன்னு தெரியல. ரொம்ப 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 கஷ்டம். 10,000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். ஒரு நாளைக்கு 200, 300 தினக்கூலிகள். அதை வாங்கி தான் அவங்க வீட்டு செலவுக்கு எப்படி 10,000 மினிமம் பேலன்ஸ் வந்து வச்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். ஐ எம் சாரி.